திருமணத்தன்னைக்கு வாழ்த்துவாங்க, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறொன்றணும் அப்படின்ட்டு. அருகுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம். ஒரு சமயத்தில் அனலாசுரன் ஒரு அரக்கன், ஒரு அசுரன், தேவர்களெல்லாம் ரொம்ப வதம் பண்ணிக்கிட்டு இருந்தான், துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். தன்னை எதிர்க்கிறவங்களையெல்லாம் நெருப்பால் அனலால் தாக்கினான். யாராலையும் அவனை அடக்கவே முடியலை. கடைசியாக சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் விநாயகரை பார்த்து அப்படியே சைகை காட்டினார். விநாயகர் பூதகணங்களோட போருக்கு போனார். அனலாசுரன் என்ன பண்ணான்னா பூதகணங்களை எல்லாம் எரித்து அப்படியே சாம்பலாக்கிட்டான். அப்புறம் அனலாசுரன் பிள்ளையார்கிட்ட மோதினான். கோபத்தில் பிள்ளையார் அவனை விழுங்கிட்டார். விழுங்கினதுக்கு அப்புறமா பிள்ளையாரால் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த முடியலை. ஆளாளுக்கு வெப்பத்தை தணிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியலை. கடைசியாக அருகம்புல்களை கொண்டு அதை தண்ணியில் போட்டு அப்படியே விநாயகர் மேலே ஊற்றுனாங்க. வெப்பம் உடனே தணிஞ்சு போயிட்டுது. அன்னையிலேருந்து அருகம்புல்லால் என்னை அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கட்டளையிட்டார். நன்றி.